அப்ப எப்படி எவன் காசு வாங்கிட்டு போடுறானோ போடலையா, நான் காசு வாங்கமா ஓட்டு போடுவேன். நான் இலவசம் எனக்கு வேணாம், நான் தன்மானத்தோட உழைச்சு சாப்பிடுவேன். எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கு ஏற்ற வேலையை கொடு, வேலை கொடு, நான் உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிறேன். இப்படி எண்ணும் போதுதான் மாற்றம் வரும். மாற்றம் வரும். நேர்மைங்கிறது எங்க பிறக்கும்? உண்மையில தான் பிறக்கும். உண்மையில தான் பிறக்கும். அது முக்கியம். ஒரு மன்னன் வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி வாரிசு இல்ல. ஊர்ல என்ன பண்றான், நாட்டுக்குள்ள ஒரு பறை அறிவிக்கிறான், செய்தியை சொல்றான். இளவரசரை, நாட்டுக்கான இளவரசரை, அடுத்த மன்னரை மன்னர் தெரிவு செய்திருக்கிறார். நாடங்களும் எல்லா இளைஞர்களும் வாருங்கள் என்று வர வைக்கிறார். சிறுவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் விதையை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வச்சு நன்கு வளர்த்து கொண்டு வருகிறவன் எவனோ அவனே இந்த நாட்டின் அடுத்த இளவரசன், அவனே மன்னன் என்று அறிவிக்கிறார். எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்டு தொட்டியில் வைத்து மண்ணை போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார்கள். ஒரு ஏழை தாயின் மகன், நம்மை போல ஒரு ஏழை தாயின் மகன், அவன் என்ன பண்றான், ஒரு தொட்டியில போட்டு மண்ணை போட்டு தண்ணியை ஊத்தி 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 பாக்குறான். முளைக்கவே இல்லை, முளைக்கவே இல்லை. மன்னர் செடியை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற நேரம் வந்து விட்டது. அழுகிறான். அம்மாவை கட்டி பிடிச்ச, அம்மா நான் எவ்வளவோ பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சேன், தண்ணி வச்சேன், முளைக்கலை அம்மா அப்படின்ற. சரிப்பா நீ அழாத, கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டி நான் எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்து பார்த்தேன், முளைக்கவே இல்லை மன்னரேங்கிறத சொல்லிட்டு வாப்பா, போய் உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் மன்னர் நிற்கிறார். அடுத்த இளவரசனை தேர்வு செய்ய நாடே ஆர்வமா இருக்கு. எல்லாரும் செடியை வளர்த்து வளர்த்து கொண்டு வந்திருக்கான். பெரிய 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 செடி. ஒரு செடி உயரமா இருக்கு, ஒரு செடி கொஞ்சம் உயரமா இருக்கு, ஒரு செடி ரொம்ப உயரமா இருக்கு. மக்கள் பேசிக்கிறாங்க, இவர் தான் இளவரசரா வருவாரு, இவர் செடி ரொம்ப உயரமா இருக்கு, இவர் செடி உயரமா இருக்குன்னு. இதுல முளைக்காத ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறான். ஐயோ இந்த பையன் முளைக்காத விட்டு இவனும் வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு. அவன் அப்படியே கலக்கத்தோட நின்றுகிட்டு இருக்கான். எல்லாரும் செடியை காட்டுறாங்க. மன்னர் போங்க, இல்ல போங்க, இல்ல போ, இல்ல போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் பார்க்குற, மன்னனுக்கு என்ன பைத்தியமா, அந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அதை தேர்வு செய்யாம போ சொல்றாரு, போ சொல்றாரு. எல்லா செடியும் தள்ளிட்டாரு. கடைசியா வெறுஞ்சட்டியோட நிக்கிறான், முளைக்காத சட்டியோட ஒரு ஏழை சிறுவன். அவன் போய் என்னன்னு கேட்கிறாரு, மன்னா நான் இந்த விதையை ஊண்டினேன், மண்ணு ஓடிச்சேன், தண்ணி ஊத்தினேன், உரம் வச்சேன், 10 நாள் தொடர்ந்து ஊத்தி ஊத்தி பார்த்தேன் மன்னா, முளைக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னான். டப்புன்னு பாஞ்சு கட்டி பிடிச்சு, நீதாண்டா இந்த நாட்டின் இளவரசன், எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள போற மன்னன்னா. என்னன்னு கேட்டாரு. எல்லாரும் திகைச்சு பார்க்கும்போது, நீங்க பூரா அயோக்கிய பயிலிடா, திருட்டு பயிலிடா, நான் கொடுத்த விதை அவிச்ச விதைடா, அது அப்புறம் முளைக்கி, நீங்க நான் கொடுத்த விதையை போட்டுவிட்டு வேற விதையை ஊண்டி முளைக்க வச்சுட்டு வந்துருக்கீங்க, அயோக்கிய பயில்களா. அதுதான் பூரா பயலும் ஏமாத்துறதுக்கு. அண்டா தருவேன், மிக்சி தருவேன், பிரிட்ஜ் தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்க மகன் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? படிக்க படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன், பார்க்க வேலை தருவேன், வேலைக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற தன்மான மிக்க பெருமை மிக்க வாழ்வு தருவேன். வேற எதையும் நீ என்ற எதிர்பார்க்காத. உன் கால்களை நம்பி, உன் கைகளை நம்பி நீனே உழைச்சு பிழைக்கிற பெருமை மிக்க தன்மான மிக்க தற்சார்பு வாழ்க்கையை உங்கள் மகன் தருவேன், உங்கள் உடன் பிறந்தவன் தருவேன். உன்னை எதொன்றுக்கும் கையேந்த வைக்க மாட்டேன், கையேந்த வைக்க மாட்டேன், வைக்க மாட்டேன். பசிங்கிற சொல் இல்லாத இந்த நாட்டில் ஒழிப்பேன். இது என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம், ஒழிப்பேன். வேலை இல்லை, வேலை இல்லை என்று அந்த சொல்லுக்கு இனி வேலை இல்லை என்ற நிலையை நான் ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழன் ஆட்சியிலே எழுதி வச்சுக்க செய்வேன். உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலை தருவேன். நீ கிருஷ்ணகிரியை விட்டு, நீ பருகூரை விட்டு வெளியில வர வேண்டாம், நீ அங்கே இரு, உனக்கு கவர்மெண்ட் வேலை. எப்படி கொடுப்பேன், போட்டு காட்டுறேன் பாரு. இந்த பாரா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேலை தரண்டா. டேய், உன் பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன்,
உனக்கு மருத்துவம் நானே பார்த்துடுறேன். தம்பி, உனக்கு தாலி கட்டுறதுக்கு தங்கம் 1 பவுன் தரமாட்டேன். நீ 9 பவுன்ல கட்டுறதுக்கான வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தந்துருவேன். பிறந்த உடனே உன் பிள்ளைக்கு அறப்பத மோகம் பட மாட்டேன். நீ பிரசவத்தையே 1 ரூபாய் கட்டணம் இல்லாம இலவசமா பார்த்துட்டேன்னா நீ என் பிள்ளைக்கு நீயே 1 பவுன் மோதிரம் போட்டுருவ. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் இந்த தண்ணி கேன் வாங்குறீல்ல, தண்ணி குடுவை, அது எவ்வளவு வாங்குற மாசத்துக்கு? ஒரு குடுவை எவ்வளவு விலை சொல்லு? எவ்வளவு? 40 ரூபாயா? 30 ரூபா. சரி, எத்தனை குடுவை மாசத்துக்கு வாங்குவோம்? 15. அப்ப எவ்வளவு வருது? மாசம் 3000 வந்துருது. இப்ப நீ கொடுக்கிற 2000 எங்க வச்சுக்கிட்டு, ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியல, நான் என்ன செய்றேன்? தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன். பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன். அது டாக்டர் உன் பிள்ளை இல்ல, நாட்டு பிள்ளை, உன் வீட்டு பிள்ளை, நான் படிக்க வச்சிடறேன். வேற என்ன பண்ணணும்? இன்ஜினியரா நான் படிக்க வைக்கிறேன். வேற என்ன பண்ணணும்? அவன் என்ன படிக்க நினைக்கிறானோ நான் படிக்கப்பேன். ஏன்னா பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். அவன் படிப்பான். ஏன்? என் சமூகம், என் தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கனவு.